1987 ஆண்டு செப்டம்பர் மாதத்தின் மைய பகுதி அது. 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை ஒரு வார காலம் பெருங்கடலின் நடுவே நீரினால் சூழப்பட்ட ஒரு சிறு தீவை போல தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் வெளி உலக தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டு இருந்தன. காரணம், இடஒதுக்கீடு கோரி வன்னியர் சங்கம் நடத்திய சாலை மறியல் போராட்டம். கட்டுப்படுத்த முடியாத நீண்ட போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் அப்போதைய ஆட்சி காவல்துறை வாயிலாக துப்பாக்கிகளை கையில் எடுத்தது. 21 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கிட்டத்தட்ட 18,000 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தின் போது அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு திரும்பிய கையோடு வன்னியர் சங்க தலைவர் டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேசினார். இடஒதுக்கீடு கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ஆனால் அடுத்த ஒரு மாதத்தில் அவர் காலமானார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தனது இன்னிங்ஸை தொடங்கிய கலைஞர் கருணாநிதி வன்னியர் உட்பட 108 சமுதாயங்களை எம்பிசி பட்டியலில் சேர்த்து 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி கோல் அடித்தார். எதிர்பார்த்தபடி இடஒதுக்கீடு கிடைத்துவிட்டாலும் அதற்காக வன்னியர் சங்கங்கள் கொடுத்த விலை மிக மிக அதிகமானது. இதுதான் தேர்தல் அரசியலே வேண்டாம் என்று அதுவரை பேசிய டாக்டர் ராமதாஸை 1989ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்க வைத்தது. மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக எந்த பொறுப்பும் தனக்கு வேண்டாம் என்று நிறுவனராக மட்டுமே நின்று கொண்ட ராமதாஸ் கட்சியின் தலைவராக ஜி.கே. மணியை முன்னிறுத்தினார். அப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 15 லட்சம் வாக்குகளை பெற்று பிரதான கட்சிகளான திமுக, அதிமுகவை திரும்பி பார்க்க வைத்தது பாமக. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் பரிணாம வளர்ச்சியின் ஒரு அங்கம் என பார்க்கப்பட்டதால் வட மாவட்டங்கள் தாண்டி பாமகவால் ஜொலிக்க முடியாது என கருதப்பட்டது. இந்த நேரத்தில் தான் வடக்கே வன்னியர்கள், தெற்கே தேவேந்திர குல வேளாளர்கள், இடையில் இஸ்லாமியர்களையும் இணைத்துக் கொள்வோம் என வியூகம் வகுத்தது பாமக. இந்த வியூகம் தான் 1991 நடந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் பாமக தலைமையில் 199 சட்டப்பேரவை தொகுதிகள், 31 மக்களவை தொகுதிகள் என மிக பெரும் கனவோடு தேர்தல் களத்தில் குதித்த பாமகவுக்கு ராஜீவ் காந்தியின் அகால மரணம் முட்டுக்கட்டை போட்டது. அனுதாபாலை அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த பாமக பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆனாலும் இந்த அனுதாப அலையிலும் எதிர்நீச்சல் அடித்து பாமகவின் ராமச்சந்திரன் பன்ருட்டி தொகுதியில் வெற்றி பெற்று பாமகவின் சட்டப்பேரவை கணக்கை தொடக்கி வைத்தார். அவரை சட்டமன்றம் வரை யானையில் அழைத்து வந்த நிகழ்வெல்லாம் அரங்கேறியது. 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருந்த போது பாமக அப்போதைய எதிர்க்கட்சியான திமுகவுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் தொகுதி பங்கீடு சிக்கல் காரணமாக அந்த கூட்டணி கைகூடாமல் போக தேசிய கட்சியான காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது பாமக. இந்த தேர்தலில்தான் ஜி.கே. மணி, தீரன் ஆகியோர் எம்எல்ஏக்களாக வென்று சட்டமன்றத்துக்குள் நுழைந்தனர். அடுத்து 1998 நடந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸை கலட்டிவிட்டு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் ஐக்கியமான பாமக 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 வெற்றி பெற்று மத்திய அமைச்சரவையில் ஒரு இணை அமைச்சர் பதவியையும் வாங்கியது. தலித் சமூகத்தைச் சேர்ந்த எழில்மலையை அமைச்சராக்கினார் ராமதாஸ். ஆனால் என்ன பயன்? ஜெயலலிதா தனது ஆதரவை வாபஸ் வாங்க வாஜ்பாய் ஆட்சியோடு சேர்ந்து பாமகவின் இணை அமைச்சரும் வீடு வந்து சேரும் நிலை ஏற்பட்டது. அதிமுகவின் அரசியலை புரிந்து கொண்ட பாமக 1996 நின்று போன திமுக கூட்டணியை 1999 சாத்தியப்படுத்த முயன்றது. அதற்கான சூழலும் அமைய திமுக பாஜக கூட்டணியில் 8 இடங்களில் போட்டியிட்டு 5 வெற்றி பெற்றது பாமக. அதோடு மத்திய அமைச்சரவையில் 2 இணை அமைச்சர்களையும் பெற்று தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளுக்குள் தமிழ்நாட்டின் மிக பெரும் கட்சியாக வளர்ந்து நின்றது. மத்தியில் திமுக கூட்டணியில் இருந்த பாமகவை மாநிலத்தில் மீண்டும் அதிமுக கூட்டணியில் கோர்த்துவிட்டார் அக்கட்சியின் நிறுவனரான ராமதாஸ். 2001 நடந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் 27 தொகுதிகள், புதுச்சேரியில் 10 தொகுதிகள் என அதிமுகவோடு கைகோர்த்து களமிறங்கிய பாமக தேர்தல் வெற்றிக்கு பின்னர் புதுச்சேரி ஆட்சியில் 2.5 ஆண்டுகள் பங்கு என்னும் உடன்படிக்கையையும் எட்டியிருந்தது. ஆனால் வழக்கம் போல பாமகவின் கனவோடு விதி விளையாடியது. தமிழ்நாட்டில் 20 தொகுதிகளை வென்ற பாமக புதுச்சேரியில் ஒரு தொகுதியில் கூட வெல்லவில்லை. இதனால் இரு கட்சிகளுக்கும் இடையில் கசப்புணர்வு ஏற்பட்டது. 2004 மக்களவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்தார் ராமதாஸ். அதோடு ஒரு மாநிலங்களவை இடத்தை கேட்டு வாங்கி தன் மகன் அன்புமணியை டெல்லிக்கு அனுப்பினார். அதுவரை பாமகவில் எந்த பொறுப்புக்கும் தன்னுடைய வாரிசுகள் வரமாட்டார்கள் என பகிரங்கமாகவே அறிவித்திருந்த ராமதாஸ் தனது வாரிசை அரசியல் களத்துக்கு அறிமுகப்படுத்தியதோடு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் ஆக்கினார்.
2006 சட்டமன்ற தேர்தலில் 34 இடங்களில் போட்டியிட்ட பாமக 18 இடங்களில் வெற்றி பெற்றது. மைனாரிட்டி அரசாக இருந்த அந்த திமுக ஆட்சியை பாமக நிறுவனர் ராமதாஸ் எதிர்க்கட்சியாக இருந்து கடுமையாக சாடினார். கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த ஆட்சிக்கு 0 மதிப்பெண் கொடுத்து அதிர்ச்சி கொடுத்தார். இது எல்லாம் போதாது என காடுவெட்டி குரு பொது மேடைகளில் திமுக தலைவர்களை ஏக வசனத்தில் பேசியது திமுக பாமக உறவில் மேலும் விரிசலை ஏற்படுத்தியது. இப்படி கூட்டணிக்குள் நடந்த குழப்படியால் குழம்பி போயிருந்த டாக்டர் ராமதாஸ் வெளியில் தனக்கு வளர்ந்து வரும் ஆபத்தை கவனிக்க தவறி இருந்தார். இதே தேர்தலில் நடிகர் விஜயகாந்த் தொடங்கியிருந்த தேமுதிக வன்னியர் கோட்டையான கடலூரில் களமிறங்கி விருத்தாச்சலம் தொகுதியை கைப்பற்றி இருந்தது. 2009ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் மீண்டும் கூட்டணி மாறிய பாமக அதிமுகவுடன் சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டது. ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் பாமக அடைந்த தோல்விக்கு விஜயகாந்தின் தேமுதிக வன்னியர் வாக்கு வங்கியை பிரித்ததே காரணம் என முடிவானது. இந்த தோல்வியில் இருந்து எழுவதற்குள் 2011இல் பாமகவுக்கு அடுத்த அடி விழுந்தது. 2011 சட்டப்பேரவை தேர்தலில் விசிக அங்கம் வகித்த திமுக கூட்டணியில் இருந்து போட்டியிட்ட பாமக 30 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 3 தொகுதிகளில் மட்டுமே வென்றிருந்தது. அதே நேரத்தில் விஜயகாந்தின் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து எதிர்க்கட்சியாக வளர்ந்து வட மாவட்டங்களை வசப்படுத்தி இருந்தது. இழந்த செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்ட பாமகவுக்கு இருந்த ஒரே வழி தான் சார்ந்த சமூகத்தின் நம்பிக்கையை பெறுவதுதான். அதற்கு ஏற்றார் போல அப்போது வட மாவட்டங்களில் காதல் திருமணம் அதிகரிக்க, அதை நாடக காதல் என ராமதாஸ் விமர்சிக்க சாதி சண்டைகளுக்கு தொடக்க புள்ளி வைக்கப்பட்டது. இளவரசன் திவ்யா காதல் திருமணம், அதை தொடர்ந்து நடந்த கொலை, கலவரங்கள் பாமகவை மீண்டும் பேசுபொருளாக்கி லைம்லைட்டுக்குள் கொண்டு வந்தன. இதனை பயன்படுத்திக் கொள்ள பாமக நினைத்த போது 2014 மக்களவை தேர்தல் அறிவிப்பு வந்தது. அதில் அதிமுக தனியாகவும் காங்கிரஸ் தனியாகவும் திமுக சில கட்சிகளோடு சேர்ந்தும் போட்டியிட்டன. அப்போது 4வது ஒரு அணியை கட்டமைத்தது பாஜக. மதிமுக தேமுதிக போன்ற கட்சிகள் இருந்த கூட்டணியில் பாமகவும் சென்று சேர்ந்தது. வென்றால் அன்புமணியை அமைச்சராக்கலாம் என்ற கணக்கு அந்த கூட்டணியின் பின்னால் இருந்தது. அன்புமணி வென்ற போதும் மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கவில்லை. தேர்தல் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் துவண்டு இனி யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை என முடிவெடுத்த ராமதாஸ் 2016இல் தனது மகனையே முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தினார். ஆனாலும் 2014இல் எடுத்த திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்ற முடிவில் மாற்றமில்லை. திமுக அதிமுக தவிர வேறு எந்த கட்சி வந்தாலும் கூட்டணியில் இடம் உண்டு என்று அறிவித்தார் ராமதாஸ். மாற்றம் முன்னேற்றம் என கனவுகளோடு தேர்தலில் குதித்த அன்புமணிக்கு அந்த தேர்தலில் ஏமாற்றமே மிஞ்சியது. ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியாமல் பாமக தவித்தது. இதனால் 2019இல் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்கிற தனது முந்தைய முடிவை மூட்டை கட்டி வைத்த பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய போட்டியிட்ட 7 தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. ஆனாலும் கூட்டணியின் போது பேசப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வாங்கிக் கொண்டு அன்புமணி ராமதாஸ் மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினரானார். ஆனாலும் அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. 2021இல் நடந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் 23 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமகவுக்கு 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி கிட்டியது. இந்நிலையில்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு பக்கமும் பாஜக மறுபக்கமும் இழுக்க டிமாண்ட் உள்ள கட்சியாக மாறி போயிருக்கிறது பாமக. 8 லோக்சபா தொகுதிகள், ஒரு அமைச்சர் பதவி, ஒரு ராஜ்யசபா பதவி என பாமக கேட்பதாக செய்தித்தாள்கள் பரபரப்பாக எழுதுகின்றன. ஆனால் அக்கட்சியோ மறுக்கவோ மறைக்கவோ செய்யவில்லை. 10 தொகுதி வரை தர அதிமுக தயாராக இருக்கிறது என மறுபக்கம் பேச்சு எழுந்திருக்கிறது. கட்சி தொடங்கி 35 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் கனவு இன்னமும் கனவாக மட்டுமே தொடர்கிறது. ஆனால் அந்த கனவை நனவாக்க கிடைக்கும் அனைத்தையும் பாமக பயன்படுத்தி பார்த்தாலும் மக்களால் அவை நோபால் என்றே அறிவிக்கப்படுவதால் சோகம் தொடர்கிறது. ஆனாலும் அவ்வப்போது சில தேர்தல்களில் ஃப்ரீ ஹிட்கள் கிடைத்து பாமகவின் ஸ்கோரை உயர்த்தி விடுகின்றன.